நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டுவதற்கான ஆயுதம், கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல், கேள்விகள் தீர்வுகளை நோக்கிய பயணம். நம்முடைய சமூகத்தில் நாம கேட்க விரும்புகிற, மக்கள் கேட்க விரும்புகிற கேள்விகளை உங்கள் சார்பில் கேட்கறதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிக்கு முதலாக நியூஸ் 7 தொடர்ச்சியாக கேள்விகள் எழுப்பி வருகிறது. அந்த அடிப்படையில் இன்று நாம் எழுப்ப விரும்பும் கேள்விகள் எவை? தலைமைச் செயலகத்தில் வைத்து விவாதிக்க வேண்டியதா அதிமுகவின் உட்கட்சி விவகாரம்? தினகரன் முதல்வராக வேண்டும் என தொண்டர்கள் விரும்புவது உண்மையா? டிடிவி தினகரனின் எதிரணிக்கு தலைமை தாங்குகிறாரா அமைச்சர் ஜெயக்குமார்? அதிமுகவில் இருக்கும் 3வது அணியா தினகரன் அணி? தினகரனை தவிர்க்க எடப்பாடி அணியும் ஓபிஎஸ் அணியும் கரம் கோர்க்கிறார்களா? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. தமிழகத்தினுடைய அரசியல் அரங்கை ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பரபரப்பிலேயே வைத்திருக்கிறது அதிமுக. அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் தினகரன் சிறைவாசத்திலிருந்து ஜாமீனில் விடுதலையாக இருக்கிற பிறகு மீண்டுமாக உட்கட்சி விவகாரங்கள் தலையெடுக்க தொடங்கி இருக்கிறது. மீண்டும் கட்சி பணிகளை தொடங்க இருப்பதாக தினகரன் ஒரு பக்கம் தெரிவித்துக் கொண்டிருக்க, ஏற்கனவே சொன்னது போல அந்த குடும்பத்தை ஒதுக்கியதுதான் அவர்கள் எல்லாமலேயே ஆட்சி நடத்த முடியும் என்கிறார் அமைச்சர் ஜெயக்குமார். உண்மையில் இந்த விவகாரத்தினுடைய பின்னணி என்ன? அதிமுகவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? உண்மையில் தினகரனை கண்டு அஞ்சுகிறார்களா அமைச்சர்கள்? இந்த கேள்விகளுக்கான பதிலை நம்மோடு விவாதிப்பதற்காக புரட்சித் தலைவி அம்மா அணியிலிருந்து அழகு தமிழ்ச்செல்வி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் ரமேந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் பெருமாள்மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அன்வர் ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நீங்க இப்ப எந்த அணியில இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அறிமுகப்படுத்துறதுக்கு வசதியா இருக்கும். அதிமுகவினுடைய அம்மா அணியில் தினகரன் அணியில இருக்கீங்களா, ஜெயக்குமார் அணியில இருக்கீங்களா? அதிமுக அம்மா அணியில தான் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி 2 அணிகள் இல்லையே அதிமுகவில். கட்சி பொறுப்பை தான் ஏற்க போவதாகவும், கட்சியை வழிநடத்த போவதாகவும், கட்சி பணிகளை பார்க்க போவதாகவும் சொல்கிற தினகரன் ஒரு பக்கம், அவங்களை ஏற்கனவே ஒதுக்கியாச்சு, அவங்க கூட எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்ற அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு பக்கம். அதாவது நீங்க ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். தினகரன் சார் கட்சியை பத்தி தான் பேசுறாரு, ஆட்சியை பத்தி பேசல. ஆட்சியில் நான் தலையிட மாட்டேன்னு இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு சாயங்காலம். ஆனால் பட் ஜெயக்குமார் சார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்றது ஆட்சியை பற்றி தான் பேசுறாரு தவிர கட்சியை பற்றி பேசல. நீங்க தான் குழப்பிக்கிட்டு நீங்க உங்களுக்கு இந்த மீடியாக்களே நீங்களே ஒரு சந்தேகமான கேள்விகள்லாம் கிளப்பி நீங்களே இதுக்கு ஆன்சர் வரணும்னு பாக்குறீங்க. இல்ல இப்போ அதாவது இப்போ ஆட்சி கட்சிங்கிற உங்க பிரிவுகள்ல எந்த பிரச்சனையும் எனக்கு இல்ல. ஆனா क्वेश्चन எங்க ரைஸ் ஆகுதுன்னா, தான் கட்சியிலிருந்து ஒதுங்கி இருப்பதாக தினகரன் சொன்னதுக்கு நேர்மாறாக கட்சி பணிகளை ஈடுபட போவதாக அவர் சொல்லியிருக்கிறார். தினகரன் சார் கட்சியிலிருந்து ஒதுங்கி இருக்கிறேன்னு சொல்லல. அதாவது என்னால் நான் இந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பில் இருந்து பணியாற்றுவதால் கட்சி ஒன்று சேருவதற்கு தடையாக இருக்குமானால் அதிலிருந்து நான் விலகி இருக்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொன்னார் ஏற்கனவே. அதே மாதிரிதான் அவர் விலகி இருந்தார். இப்ப இந்த ஆட்சியிலும் கட்சியிலும் இந்த வித்தியாசம் என்பது, டிடிவி தினகரனை நீங்க சட்டப்படியோ இல்ல லீகலாகவோ ஆட்சியும் கட்சியும் வேறுன்னு சொல்லலாம். ஆனா தொண்டர்களின் விருப்பம் என்பது டிடிவி தினகரன் முதல்வராக வேண்டும் என்று உங்கள் அதிமுகவிலிருந்தே ஒரு குரல் வந்து கொண்டிருக்கிறது. ஒண்ணு அந்த குரலை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும், அல்லது கட்சி வேறு ஆட்சி வேறு, கட்சியை நாங்க பாத்துக்க போறோம், ஆட்சியை நீங்க பாத்துக்க போறோங்கிற உடன்பாடு வேணும். 2 பேரும் திரும்ப முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் விடுறதுங்கிறது என்ன மாதிரியான சூழ்நிலை? இல்ல முரண்பாடான ஸ்டேட்மெண்ட் வந்ததாக எனக்கு தெரியல. அதாவது இப்ப டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும், கட்சி ஒன்றாக இருந்தால் தான் பலமாக இருக்கும். எனவே அது சம்பந்தமாக இவ்வளவு 35 நாளுக்கு மேல் நான் 38 நாட்கள் சிறைச்சாலைக்குள்ளே அவர் இருந்தார். ஒன்றும் இல்லை சார், ஜெயக்குமாரோட ஸ்டேட்மெண்ட் தினகரனை விலக்கி வைப்பது என்ற முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்பதில் ஆணித்தரமாக உள்ளோம். இவர் சொல்ற தினகரன்ங்கிறது ஆட்சி தொடர்பானது அல்ல, அது கட்சி தொடர்பானது. நீங்க எந்த புள்ளியில மாறுபடுறீங்க? இல்ல அது ஆட்சியில் தலையிடுவதுங்கிறது தான் இதனுடைய பொருள். ஆட்சியில் தலையிடுவது என்பதுதான் இதனுடைய பொருள், அவர் சொல்லியிருக்கிற பொருள். அது அவர் தினகரன் சாரே சொல்லிட்டார், நான் ஆட்சியில் தலையிடவில்லை, ஆட்சியில் தலையிட விரும்பவில்லை. தினகரனுக்கு ஆட்சிக்கும் என்ன சம்பந்தம்? ஏற்கனவே அவருக்கும் ஒன்னும் இல்ல, தினகரனுக்கும் கட்சிக்கு மட்டும்தான் தொடர்பு இப்போ வரைக்குமே இருக்கிறது. அப்புறம் நீங்க தொடர்பே இல்லாத ஒன்றிலிருந்து எப்படி தினகரன் நீங்க விலக்கி வைக்க முடியும்? இல்ல நீங்க சொல்றது எப்படின்னா, ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அந்தஸ்தில் பொதுச் செயலாளர் இல்லாத நிலையில் ஒரு துணை பொதுச் செயலாளர் என்று பார்க்கிற போது ஆட்சிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, இந்த கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரிக்கும் ஆட்சிக்கு அமித்ஷாவுக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இல்லைன்னு எப்படி சொல்றது? எப்படி சொல்ல முடியும்? அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே நான் இதை மீறி என்னால் நான் தலையிடுவதால்
அல்லது நான் என்னுடைய தலையிட்டால் ஏதாவது பிளவு ஏற்படும் என்ற சூழ்நிலை உருவாகுமானால் 2 கட்சியும் 2 பிரிவுகளும் இணைவதற்கு ஏதாவது ஊறு நேரும் என்ற சூழ்நிலை வருமானால் நான் வந்து அதிலிருந்து ஒதுங்கி விலகி இருக்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொன்னார். இப்போ அதுவரையும் அவர் விலகி இருந்தார். அப்போ இப்போ அவர் வந்து கட்சியை பற்றி தான் பேசுகிறார். தினகரன் சார் பேசுகிறது என்னன்னா கட்சி ஒன்றாக வேண்டும் அப்படின்னு தான் அவர் பேசுகிறார். ஜெயக்குமார் சார் பேசுறது என்னன்னா ஆட்சியை பற்றி மட்டும்தான் பேசுகிறார். அவர் கட்சியை பற்றி பேசல. இல்ல அப்படி என்றால் ஆட்சி குறித்த கவலைகளை மட்டும் கேள்விகளை மட்டும் எங்ககிட்ட கேளுங்க. கட்சியை தினகரன் பார்த்துக் கொள்வாருங்கிற வார்த்தை இப்போது வரை ஜெயக்குமாரினுடைய அல்லது எடப்பாடி ஆட்சியில் இருப்பவருடைய எந்த வார்த்தையிலும் வரல. அது நீங்க வந்து ஜெனரல் செக்ரட்டரி தான் துணை பொதுச் செயலாளர் நியமித்திருக்கிறார். எனவே துணை பொதுச் செயலாளர் நீக்கணும்னா ஜெனரல் செக்ரட்டரி தான் நீக்கணும். ஜெனரல் செக்ரட்டரி வந்து சின்னமா தான் இன்று வரை ஜெனரல் செக்ரட்டரி. ஜெனரல் செக்ரட்டரி நீக்குற அதிகாரம் யாருக்கும் இல்லை. அது பொதுக்குழுவுக்கு தான் இருக்குது. அது யாரும் வந்து நீக்கவும் முடியாது. அவங்களா ரிசைன் பண்றவரையும் அவங்க தான் ஜெனரல் செக்ரட்டரி. இப்ப அன்வர் ராஜா அவர்கள் வைக்கிற இவ்வளவு தெளிவான வாதம் ஏன் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு தெரியவில்லை? நான் என்ன சொல்கிறேன் என்றால் நீங்கள் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது எங்கேயே போய் அங்கே போய் ஏன்னா அவருக்கு தெரியவில்லை இவருக்கு தெரியவில்லை என்றால் தினகரனை பதில் சொல்ல முடியாது. தினகரன் தான் இப்போது வரைக்கும் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு அன்வர் ராஜா சொல்றாரு. தினகரனை ஒதுக்கி வைப்பதில் நாங்க ஏற்கனவே எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லைன்னு அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு. தினகரனை முதலமைச்சராக்க வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் விருப்பப்படுவதாக நாஞ்சில் சம்பத் சொல்கிறார். ஒரு கட்சிக்குள்ளிருந்து ஒருவரை பற்றி இத்தனை குரல்கள் இத்தனை விதமாக பேசினாலும் அதிமுக ஒரே மாதிரி இருக்கிறது, ஒன்றாக இருக்கிறது எப்படி சொல்ல? ஒன்றுமே இல்லை. சுதந்திரமாக கருத்து சொல்கின்ற வாய்ப்பை எல்லோரும் பெற்றிருக்கிறார்கள், அவ்வளவுதான். என்ன நடக்க போகிறது என்பது இவர்களுக்கெல்லாம் தெரியாது. ஒரு கட்சியினுடைய தலைமை குறித்த எந்த கவலையும் இல்லாமல் தங்களுக்கு தோன்றுவதையெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பது என்பது ராணுவ கட்டுப்பாடோடு இருந்த அதிமுக என்கிற கட்சிக்கு வழக்கமான ஒன்று. ராணுவ கட்டுப்பாடோடு அதிமுக இருந்தது என்பது அம்மா அவர்கள் தலைமை வகிக்கிற போது அது வேறு. அந்த 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 இதே அது இல்லாமல் இருக்கிறதுனால தான் நியூஸ் 7ல இன்னைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ராணுவ கட்டுப்பாடு இருந்தா நீங்க ஏன் கூப்பிடுறீங்க? இந்த கேள்வி ஒரு ஜனநாயக கேள்விகள் எழக்கூடிய வாய்ப்பு. ஒரு ஜனநாயக கட்சிக்கு ராணுவ கட்டுப்பாடு தேவையில்லை என்பதுதான் என்னுடைய விருப்பமும் கூட. ஆனா கேள்வி அது குறித்து என்பது அதிமுகவுடைய கடந்த கால செயல்பாடு. இந்தியாவில் இருக்கின்ற ஜனநாயகம், நம்முடைய நாட்டில் இருக்கின்ற ஜனநாயகத்திற்கு ஒரு தலைமை, அதற்கு ராணுவ கட்டுப்பாடு என்பது மிக மிக அவசியம் எல்லோருக்குமே. இப்ப நீங்க பிஜேபி இருக்கிறது, பிஜேபியில் மோடி அவர்கள் தான் தலைவர். டெமோக்ராட்டிக் பார்ட்டி தான். பிரச்சனையே இல்லாத கட்சி, அக்கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கட்சியினரே தெரிவிப்பது என்பதில் எந்த முரண்பாடும் இல்லை. ரைட்? இல்ல அப்படி இல்லை. நான் என்ன சொல்றேன், அதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டேன். முரண்பட்ட கருத்துக்களை சொல்லுவது என்பது இயல்பானதுதான். ஒரு சுதந்திரமான ஒரு கட்சியில், ஒரு ஜனநாயக கட்சியில் இயல்பானதுதான். அதிமுக அவன் இவ்வளவு பறந்துபட்ட ஜனநாயகவாதி முதன்முறையாக கேள்வி நேரம் சந்திக்கிறது. தொடர்ச்சியாக பேசலாம். பெருமாள்மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பெருமாள்மணி, தொடர்ச்சியாக இங்க இருக்கிற அன்வராஜா அவர்களுடைய வைக்கப்படுகிற மிக முக்கியமான வாதம்ங்கிறது ஆட்சியும் கட்சியும் வேற வேற. ஆட்சியை எடப்பாடி பார்த்துக் கொள்வார், கட்சியை தினகரன் பார்த்துக் கொள்வார். ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது எல்லாமே ஆட்சி குறித்து. ஆட்சியில் தினகரனுக்கு எந்த பங்கும் இல்லை, அவருடைய தலையீடு இருக்காதுங்கிற மாதிரி சொல்றாங்க. கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. வெளியிலிருந்து பார்க்கிற அரசியல் விமர்சகர்களுக்கு அதிமுகவின் நிகழ்வுகள் எப்படியாக புரிகிறது? இல்லை, அது ஐயா அன்வர் ராஜா சொல்றது சரியான இடம்தான். அதில் நீங்கள் வந்து ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டை பார்க்கணும். அது என்ன அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா ஜெயக்குமார் அவர்களை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஜெயக்குமார் ஐயாவுக்கு பின்னால் நிற்கக்கூடிய அமைச்சர்கள் யாரெல்லாம் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் எல்லோருமே ஏறக்குறைய இன்றைக்கு பின்னால் நிற்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே சசிகலா அம்மா அவர்களால் அடையாளம் காணப்பட்ட ஐயா செங்கோட்டையனை தவிர மற்ற எல்லோருமே சசிகலா அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டு அரசியலில் வளர்த்து விடப்பட்டவர்கள், அல்லது சசிகலா அம்மா குடும்பத்தினரால் அடையாளம் காணப்பட்டு அரசியலில் வளர்த்து விடப்பட்டவர்கள். ஆக இந்த ஆட்சி வேறு கட்சி வேறு என்கிற இந்த இடத்தில் ஒரு இடம் என்ன என்றால், இப்போதைக்கு அதிமுக தலைமை என்ன நினைக்கிறது என்றால், கட்சியை பிறகு பார்த்து கொள்ளலாம், ஆட்சியை இப்போது காப்பாற்றினால் போதும் என்கிற முடிவுக்கு வருகிறார்கள். ஏன் அப்படி வருகிறார்கள் என்றால், ஐயா தினகரன் அவர்கள் துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு வேகத்தை காட்டுகிறார், அதீத வேகத்தோடு செயல்படுகிறார். அந்த வேகம் இப்போது தேவையில்லை என்கிற முடிவிற்கு சசிகலா அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள், அல்லது சசிகலா அம்மா குடும்பத்தினர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இல்ல, எனக்கு பெருமாள்மணி சார் இங்க இருக்கிற சந்தேகம் என்னன்னா குரல்தான் டிடிவி தினகரனுடைய வேகம் தேவையில்லையா, டிடிவி தினகரனே தேவையில்லையா? இல்ல இல்ல, டிடிவி தினகரனே தேவையில்லைனா தான் அவங்க இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தே நீக்கி அறிக்கை விட்டுருக்கலாமே. நீங்க சசிகலா அம்மா ஒரு அறிக்கை விட்டா முடிஞ்சுது. ஆனா அப்படி இல்லை. தினகரன் ஐயாவினுடைய தேவை இந்த 60 நாள் என்பது
பல திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் நடக்கும். தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலைகள் வேறு மாதிரி கனிந்து வருகிற பொழுது, ஒருவேளை ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறார், அவர் பாஜகவோடு போகாமல் இருக்கிற பொழுது அதிமுகவினுடைய தயவு நிச்சயமாக பாஜகவுக்கு தேசிய அரசியலில் தேவைப்படும். ஏனென்றால் திமுக காங்கிரசுடன் ஒரு வலிமையான கூட்டணியை கட்டி எழுப்பி இருக்கிறது. ஆக ஒரு வேகம் தேவைப்படுகிற போது ஐயா தினகரன் களத்தில் மறுபடியும் இறக்கிவிடப்படலாம். இந்த 60 நாட்கள் என்பது நாம் பொறுத்திருக்கலாம் என்கிற அளவில் அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் இதில் ஜெயக்குமார் ஐயாவினுடைய குரல் தனி, தினகரன் ஐயாவினுடைய குரல் தனி என்றெல்லாம் பார்க்கக்கூடாது. இரண்டுமே சசிகலா அம்மா குடும்பத்தினுடைய குரல் என்றுதான் நீங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்த அமைச்சர்களே, சசிகலா குடும்பமே எங்களுக்கு வேண்டாம், டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் நாங்க ஒதுக்கி வைக்கிறோம்னு ஜெயக்குமார் அண்ட் கோ சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஜெயக்குமாரோட வாய்ஸும் சசிகலா ஓடுது, டிடிவி தினகரனோட வாய்ஸும் சசிகலா ஓடுது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று? ஒன்று ஜெயக்குமாருக்கு விஷயம் தெரியாமல் இருக்க வேண்டும், அல்லது எல்லாம் தெரிந்து ஊடகவியலாளர்களை ஏமாற்ற வேண்டும். கடந்த 20 இல்ல 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 அப்படி நீங்க அப்படி வேண்டாம். அதாவது நீங்க கடந்த 20-25 வருடங்களாக அதிமுக எப்படி இயங்கி வருகிறது, அதனுடைய அதிகார மையங்கள் யார்? ஏன்னா நீங்க முகத்தை மட்டும் பார்க்க கூடாது. எல்லா கட்சியிலையும் எல்லா ஆட்சியிலையும் அதிகார மையங்கள்னு இருப்பாங்க. அவங்க பல முடிவுகளை எடுப்பாங்க. ஆக அந்த அதிகார மையங்கள் யார்? இன்றைக்கு ஐயா ஜெயக்குமார் பேட்டி கொடுத்த பொழுது பின்னால் இருந்த அமைச்சர்கள் எல்லாம் யாரால் வளர்த்து விடப்பட்டு இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள்ங்கிறத பார்க்கணும். அதனால இன்றைக்கு எனக்கு புரியலன்னு நான் கேட்கிறேன். அமைச்சர் ஜெயக்குமாருக்கு பின்னால் இருந்தவர்கள் அமைச்சர்கள், அமைச்சருக்கு பின்னால் முதலமைச்சர் இருக்கிறார், இப்படிதான் எனக்கு புரிகிறது. இவர்களுக்கும் பின்னால் யாரோ ஒருவர் இருக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க, அது சசிகலான்னு சொல்றீங்க, ரைட்? நீங்க சொல்ற தியரியை முன் வச்சா டிடிவி தினகரனுக்கு எதிராக மொத்த எடப்பாடி அணியையும் முன் நகர்த்துகிறார் சசிகலான்னு ஒரு கோணம் வருது. இல்ல இல்ல நீங்க எங்க இல்ல 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 அப்படி புரிஞ்சுக்காதீங்க. நீங்க சசிகலா அம்மா குடும்பத்தினரால், நான் திரும்பவும் சொல்லுகிறேன், சசிகலா அம்மா குடும்பத்தினர் அதிமுகவில் நீண்ட காலமாக அதிகாரம் செலுத்தி வந்தார்கள். அவர்கள் திடீர்னு ஒரே நாளில் அதிகாரத்தெல்லாம் விட்டு போயிடுவாங்களா? என்ன இப்போ ஒருத்தர் அரசியலில் வளர்த்து விடுறாரு, என்ன அமைச்சராக்குறாருன்னா அவருக்கு நான் கண்டிப்பாக விசுவாசமாக இருப்பேன். திராவிட அரசியல் அப்படி தான் இயங்கும். இன்றைக்கு நடந்தது ஒரு கிளாசிக் திராவிடியன் பாலிடிக்ஸ். அங்க தினகரன் ஐயா போய் அங்க சசிகலா அம்மாவை சந்திக்கிறாங்க, இங்க ஜெயக்குமார் ஐயா மீடியாவை சந்திக்கிறாரு. மீடியாவை சந்திக்கிற போது பின்னால் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே சசிகலா அம்மாவுக்கும் சசிகலா அம்மாவினுடைய குடும்பத்திற்கும் விசுவாசமானவர்கள். ஆக அப்படி பார்க்கிற பொழுது தினகரனுடைய வேகத்தை இப்போது கொஞ்சம் குறைத்திருக்கிறார்கள். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க என்று சொல்லி இருக்கு. இல்ல இல்ல இது அப்படி டிராமான்ல அரசியல்ல கிடையாது. இது அரசியல் காய் நகர்த்தல். இப்படித்தான் திராவிட அரசியல் இயங்குகிறது. கடந்த 15-20 ஆண்டுகளாக அதிமுக எப்படி இயங்கியதோ அப்படித்தான் இப்போதும் இயங்குகிறது. எனக்கு சில கிளாரிபிகேஷன் தேவைப்படுது. நான் திரும்ப உங்ககிட்ட வர்றேன். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய பெருமாள் மணி சாரும் அன்வர் ராஜா சாரும் ஒரே டோன் எடுக்கிறாங்க. அது அதிமுக அம்மா அணிக்கான சேஃபர் டோன். ஆக்சுவலா அதான் நடந்துட்டு இருக்கா? இல்ல இல்ல சசிகலா குடும்பத்தை நெகட்டிவ் ஃபோல்ட்ஸாக கருதுறாங்க. சசிகலா குடும்பத்தை நெகட்டிவ் ஃபோல்ட்ஸாக கருதி அதன் மூலமாக தீபாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் பெற்று அவங்க இன்எலிஜிபிள்னு ஆகிட்டாங்க. ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அது கிடச்சிட்டு இருக்குது. ஸோ ஓபிஎஸ் தான் இன்னைக்கு ஸ்டாலினை எதுக்குன்னு நினைக்கக்கூடிய சில லாபிகள் கூட ஓபிஎஸ்ஸால் தான் ஸ்டாலினை டேக் ஆன் பண்ண முடியுங்கிற ஒரு வியூவில் இருக்கிறாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் எடப்பாடி தான் அசெப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா ஜெயலலிதாவோட புகழில் தான் வந்தாங்களே தவிர ஹி இஸ் நாட் அட் த மெர்சி ஆஃப் சசிகலா. சசிகலா மெர்சியில் அவர் ஒன்றும் வரல. அப்போ அவரு இல்லை, கூவத்தூர்ல எம்எல்ஏக்கள் இருந்த போது யாருடைய கருணையால எடப்பாடி கருணை இல்லை, இவர் சீனியாரிட்டிங்கிற அடிப்படையில் தான் சீஃப் மினிஸ்டர் வந்தார். செங்கோட்டையனுக்கு அந்த வாய்ப்பு இல்லையா? செங்கோட்டையன் பணம் இல்லை, இவர் வியாபாரி. ஓகே, ஸோ அப்போ மூவ்ஸ் ஆன் கவுண்டர் மூவ்ஸ் தான். ஒவ்வொருத்தரும் தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி தங்களை இண்டிவிஜுவல் தான் பொலிட்டிக்ஸ், தங்களை பலப்படுத்த தான் பார்ப்பாங்க. இப்போ எடப்பாடி தன்னை பலப்படுத்துறாரு. எடப்பாடிக்கு தன்னை பலப்படுத்துறதுல பன்னீர்கிட்டையும் கவுண்டர் இது மூவ் பண்ணணும், சசிகலா குடும்பத்துக்கிட்டையும் மூவ் பண்ணணும். ஸோ மூவ்ஸ் ஆன் கவுண்டர் மூவ்ஸ்ல இந்த ரெண்டு கடையில் பண்றாரு. இப்போ இதுல சசிகலாவுக்கும் இவர் சசிகலாவால் துணை பொதுச்செயலாளர் நியமிக்கப்பட்ட தினகரனுக்கு என்ன அட்வான்டேஜ்னா எடப்பாடி இருக்கக்கூடிய அணியே இவங்க அணியில தான் இருக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன்ல சசிகலாவுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் உள்ள யார் அதிமுகங்கிற வார்ல இவங்க எடப்பாடி பழனிசாமி சசிகலா பின்னாடி நிற்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறாப்ல. அதை விட்ரா பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெட்டலைய பொதுச்செயலாளர் இல்ல மதுசூதனன் பன்னீர் இருக்காங்கன்னு அது கொடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை கவுண்டர் பண்ணி ஆகணும். இன்னொன்னு பப்ளிக்ல நாம வளர்ந்தாகணும். இந்த ரெண்டுலேயும் தான் அவர் பண்றாரு.
லாயல்ட்டி எல்லாம் பொலிட்டிக்ஸ்ல வார்த்தையே கிடையாதுங்க. அதான் விசுவாசமாக இருக்கணும்ங்கறார். பெருமாள் மணி சொல்றாரு, தம்பி சொல்றாரு, தம்பியோட கருத்தை நான் மதிக்கிறேன். ஆனா நீங்க வந்து சசிகலா ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது யாராவது வெளிப்படையா சசிகலாவை சின்னம்மான்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லிட்டு அந்த கட்சியில இருக்க முடியுமா? சின்னம்மா பேரை ஆரம்பிச்சுட்டு ராம்நாட்டில் நின்று ஒரு கட்சி நீக்கப்பட்டாரு, எல்லா இடமும் நீக்கப்பட்டாரு. பட் ஜெயலலிதா சுத்தம்பரம் எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஒட்டு மொத்தமா ஒரு 10 நாள் ஜெயலலிதா டம்மி, சசிகலா தான் எல்லாம் வளர்த்தான்னு ஒட்டு மொத்தமா எல்லாரும் பேசல. அப்ப என்ன பவர் வந்து சசிகலாட்ட சென்டர் ரவுண்ட் பண்ணி இருக்குது. சோ அதை மையமா வச்சு பண்ணாதான் பண்ண முடியும். இன்னைக்கு பவர் வந்து எடப்பாடி கிட்ட சென்டரா இருக்குது. இந்த அரசு வந்து there is no other alternative to எடப்பாடி கவர்மெண்ட். எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன்ங்கிற லெவலில் தான் இருக்குது. அப்போ எடப்பாடி வந்து என்ன பண்றாருன்னா வேகமா நம்மளை கன்சால்டேட் பண்ணுவோன்னு அவர் நினைக்கிறாரு. இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து தினகரன் என்ன சொன்னாரு? நான் வந்து அரசியல் பண்ண போறேன்னு சொன்னாரு. இப்போ சசிகலா பார்த்துட்டு என்ன சொல்றாரு? 60 நாள் டைம் வாங்குறாரு. அப்ப ஃபர்ஸ்ட்ல ஏன் அதை சொல்லியிருக்கணும்? ஃபர்ஸ்ட்லேயே சசிகலா பார்த்து 60 நாள் டைம் வாங்கியிருக்கலாமே. அப்போ இவரு கூட 10 எம்எல்ஏக்கள் வராங்க. 10 எம்எல்ஏக்கள் வந்து தங்களை அழிஞ்சு போறதுக்கு நிற்க மாட்டாங்க. ஆமா, யாருமே 10 எம்எல்ஏ வந்து எடப்பாடி எதுக்கு தயாரில்ல. தினகரனுக்கு ஆதரவா இருந்தா கூட எடப்பாடி எதுக்கு தயாரில்ல. சோ எடப்பாடி இஸ் வெரி ஃபர்ம். இன்னைக்கு வந்து எடப்பாடியை சுத்தி தான் வரணும். அவர் வந்து பெரிய போட்டியாளராட்டு ஓபிஎஸ் கருதுறாரு. ஓகே, இல்ல இப்ப என்னோட கேள்வி, எடப்பாடியினுடைய நேர் எதிர் போட்டியாளராக ஓபிஎஸ் இருக்கும் பட்சத்தில் மக்கள் கிட்ட சசிகலா குடும்பத்தோட இமேஜை எந்த வகையிலும் ஆட்சியில பிரதிபலிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு சேஃப் கேம் விளையாடுறாங்களா எடப்பாடி அண்ட் டீம்? நிச்சயமா சேஃப் கேம் தான் எடப்பாடி அணி விளையாடுறாங்க. அந்த தினகரனுக்கும் ஓபிஎஸ் இடையில சேஃப் கேம் தான் விளையாடுறாங்க. அந்த விளையாட்டுல அவர் ஜெயித்துட்டு தான் இருக்கிறாரு. முதல்ல மோதனாப்புல அப்போ வந்து சூழ்நிலையை பார்த்து தனி மீட்டிங் போட்டாங்க. இவர் உடுமலை ராதாகிருஷ்ணனும் கோயில்பட்டி எம்எல்ஏ தனி மீட்டிங் பார்த்தாங்க. மெஜாரிட்டி இல்லை, டக்குன்னு வந்து நானே விலகிறங்க மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கும் வந்ததும் தனக்கு ஒரு குரூப் வருங்கிற மாதிரி கூட சேர்ந்தவங்க பண்ணியிருக்கலாம். பார்த்தா வந்து 10 பேர் தான் வராங்க. 10 பேரை வச்சுக்கிட்டு நாளைக்கு ஒரு இது போனால் ஸ்டாலின் கூட கம்பைன் பண்ணி தான் அந்த கவர்மெண்ட்டை வீழ்த்த போகணும். அப்போ ஸ்டாலின் கூட சேரவான்னு சொல்லி அந்த 10 பேரில் 8 பேர் எடப்பாடி கிட்ட போவாப்பில். ஸோ ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸில் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் மெஜாரிட்டி தான், அதில் எடப்பாடி ஜெயிப்பாப்பில். ஸோ இப்போ நாம அடிச்சோம்னா எடப்பாடி திருப்பி அடிச்சிருவாரு, நம்ம தான் அடி வாங்குவோம். ஸோ இப்போ நம்ம கை நீட்டுனா எடப்பாடி திருப்பி கடுமையாக அடிப்பார். அப்போ இப்போ கை நீட்டக்கூடிய தருணம் இல்லை. ஸோ டைம் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 60 நாளில் நம்ம ஸ்ட்ரெங்க் ஆக முடியுமான்னு பார்ப்பார். எடப்பாடியும் கவுண்டர் மூவ் பண்ணுவார். இந்த 10 பேரில் 1-2 பேர் எடுக்க முடியுமான்னு அவரும் மூவ் பண்ணுவார். அழகு தமிழ்ச்செல்வி, தலைமைச் செயலகத்தில் வைத்து விவாதிக்க வேண்டிய விஷயமா அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல, தலைமைக் கழகத்துல வச்சு தலைமைச் செயலகத்துல வச்சு விவாதிக்க வேண்டிய விஷயம் இல்லை அதிமுகவோட உட்கட்சி விவகாரம். அதுக்கப்புறம் அப்ப அதிமுக அவங்கதான் இல்ல, தலைமை செயலகத்துல வச்சு விவாதிக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன், தேவையில்லை அப்படின்னு சொல்ல வரேன். அண்ணா ஐயா சொன்னாங்க கட்சியும் ஆட்சியும் வேறுனாங்க. அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். கட்சி ஆட்சி வேறு கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா எம்ஜிஆர் போட்டு வைத்த சட்ட திட்டங்களின் படி அவங்களுக்கு தகுதி இல்ல, பொதுச் செயலாளரா இருக்க தகுதி இல்ல. 15ஆம் தேதி ரிப்போர்ட்ஸ் வரப்போகுது. ஓகே, இல்லன்னும் போது அவங்க எடுத்ததும் செல்லாது, அவங்க போட்டதும் செல்லாது. போட்டது தினகரன், அவர் செல்ல மாட்டார். அவங்க எடுத்தாங்க பாருங்க, பொருளாளர் அவைத்தலைவர், அவங்களும் நீடிப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அஸ்திவாரத்தின் அடியிலே அணுகுண்டை வைத்து விட்டு வானத்தை தொடும் அளவிற்கு மாளிகையை கட்டினால் அதன் உள்ளே குடியிருப்பவர்களுக்கு மகிழ்ச்சிக்கு பதிலாக மரண பயம் தான் தோன்றும். எதற்கு அஸ்திவாரம்? இங்க இல்ல, அஸ்திவாரமே இங்க இல்ல. அதாவது பொதுச் செயலாளர் நியமனமே செல்லாத, அஸ்திவாரமே இல்லாத போது ஒரு மாளிகையை நீங்க கட்டிக்கிட்டே ஒரு விஷயம் கிளியரா இருக்கணும். ஒன்று, தற்போதைய நிலவரப்படி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா தீர்ப்பு வர்ற வரைக்கும் என்னுடைய கேள்வி, அதிமுகவினுடைய இன்னொரு அணியில் நடந்து கொண்டிருப்பது என்பது அமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிற தினகரனையும் அவரது குடும்பத்தாரையும் நீக்கி விட்டோம்ங்கிறதுல உங்களுக்கு உடன்பாடா? அவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. அவங்கள நீக்கினா தான் எங்களுக்கு நல்லது. நாங்க கோரிக்கை வச்சதே அதுதானே, அவங்கள நீக்கணும். அம்மாவுடைய மரணத்துல நீதி விசாரணை வேணும். 2 விஷயங்களை அவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தாராளமா எங்க கூட வந்து இணைஞ்சிக்கலாம். எங்களுக்கு தினகரன் வேண்டாம், எங்களுக்கு சசிகலா வேண்டாம். ஆமா, அவங்க தான் வந்து இணையணும். ஏன் அவங்க தான்? ஏன்னா மக்கள் செல்வாக்கு எங்க கிட்ட தானே இருக்கு, தொண்டர்களுடைய செல்வாக்கு எங்க கிட்ட தானே இருக்கு. அதிமுகவில் இருக்கிற எல்லாருமே தொண்டர்கள் எங்க பக்கம்னா அதிமுக தொண்டர்கள் யார்? 1,65,000 தொண்டர்கள் அஃபிடவிட்ஸ் நாங்க கொடுத்திருக்கோம். அவங்க கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. அதனால அவங்க தான் எங்க கூட வந்து இணையணும். நம்பர்ஸ் முக்கியம் இல்லைங்க. நாங்க நம்பிக்கையை தேடி போயிட்டு இருக்கோம், நாங்க மக்களை தேடி போயிட்டு இருக்கோம். நாங்க தர்ம யுத்த போர் நடத்திக்கிட்டு இருக்கோம். முதல் போர் எங்களுக்கு காஞ்சியில நடந்தது, அப்புறம் சேலத்துல நடந்தது, அப்புறம் திண்டுக்கல்ல நடந்தது, அதுக்கப்புறம் இது விழுப்புரத்துல நடந்தது, அப்புறம் நாகப்பட்டினத்துல நடந்தது. இன்னும் எங்களுடைய தர்ம யுத்த போர்
இந்தியா முழுக்க கூட நடத்துங்க, பிரச்சனை அதல்ல. தொண்டர்கள் உங்கள் பக்கம் இருக்கிறார்கள். ஏன்னா எங்க போற போய் பாருங்க எவ்வளவு மக்கள் திரு முன்னாடி எல்லாம் வந்து இதுல மண்டபத்துல வச்சு நடத்துவாங்க, திருமண மண்டபத்துல. இப்ப வந்து திறந்த வெளியில தான் நாங்க நடத்துறோம். என்ன பிரச்சனைனா தினகரன் முதலமைச்சராக வேண்டும் என்று அதே அதிமுக தொண்டர்கள் சொல்றாங்களே. எப்படி அவங்க சொல்ல முடியும்? அவங்க சொல்லல, அவர் சொல்றாரு, தினகரனே சொல்லிக்கிறாரு, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க இல்ல ஒரே விஷயம் சொன்னாங்க. அழகு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க 1.5 கோடி அதிமுக தொண்டர்களும் ஓபிஎஸ் முதலமைச்சராகணும். நாஞ்சில் சம்பத் சொல்றாரு அதே 1.5 கோடி அதிமுக தொண்டர்களும் தினகரன் முதலமைச்சராகணும். சேகுமார் சொல்றாரு அதே 1.5 கோடி தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தொடரணும். ஆக்சுவலா இந்த 1.5 கோடி தொண்டர்கள் எவ்வளவு சிந்தனைகளை தான் முன்வைப்பாங்க உங்ககிட்ட? அதுதான் சொல்றேன், 1.5 கோடி தொண்டர்களோட அஃபிடவிட்ஸ் எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நாங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட 1.5 லட்சம் நாங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்க சமர்ப்பிச்சு இருக்கோம். சரிங்களா? அதனால எங்களுக்கு வந்து ஐயா பக்கம் தான் மக்கள் செல்வாக்கு இருக்கு. இப்ப நீங்க தினகரனை ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்தா எடப்பாடி அணியும் நீங்களும் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க கண்டிப்பா வந்து இணைவாங்க. ஏன்னு கேட்டா தினகரனை ஒரு அப்பறம் எடுக்கிறீங்களா? அவங்களா வரட்டும்னு. ஏன்னா எங்க 2 கோரிக்கைகளே அதுதானே. பாருங்க, தினகரன் என்ன சொன்னாரு, ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னாரு. வந்த உடனே நான் கட்சி பணிகளை தொடருவேன் அப்படின்னு சொன்னாரு. அதனால அவர் மாத்தி மாத்தி சொல்றாரு. முதல்ல வந்துட்டு நான் இந்திய குடிமகன் இல்ல அப்படின்னாரு. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் நான் தான் இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்றாரு. சசிகலாவை முன்மொழிறேன் ஓபிஎஸ் சொன்னாரு, சசிகலாவை எதிர்க்கிறேன் அப்புறம் அவரே மாத்தி இல்லையே. அவங்க செயல்பாடுகள் எல்லாம் பார்த்துதானே அவர் அப்படி சொன்னாரு. இவங்களை பதவி விட்டு விலகுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே ஐயா அப்படி சொன்னாரு. பேசலாம் அழகு தமிழ்ச்செல்வி. மாறி மாறி பேசுற ஒரு தினகரனுடைய தொடர்ச்சியான நிகழ்வுகள் இருக்கிற ஒரு புதிய கோரிக்கை அப்படிங்கிறது தினகரன் முதலமைச்சராக வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்புகிறார்கள் அப்படிங்கிற டோன் எதேச்சையாக ஒரு தனிநபரால முன்வைக்கப்பட்ட டோன் நினைக்கிறீங்களா? அப்படித்தான், தனிநபரால் முன்வைக்கப்பட்டதுதான். ஏன்னா முதலமைச்சராக வரணும்னு அவர் விரும்பி இருந்தால் கூவாத்தூரில் இருந்து சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக வர முடியாது என்கிற சூழ்நிலை உருவானதற்கு பிறகு அவரே முதலமைச்சராக வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட எண்ணம் அவருக்கு இல்லை, சின்னம்மா அவர்களுக்கும் இல்லை. அவர்கள் தான் இந்த ஆட்சியை காப்பாற்றினார்கள். இந்த ஆட்சியை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், யார் முதலமைச்சர் என்பதல்ல, அம்மா அவர்களால் உருவாக்கி தரப்பட்ட இந்த ஆட்சி இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கின்றன. இந்த ஆட்சியை காப்பாற்றியது சின்னம்மா அவர்கள் தான். அந்த ஆட்சியை அவர்கள் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டு பெரும்பான்மையான எம்எல்ஏக்களால் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டு கவர்னர் அழைப்பார் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிற போது ஒரு தீர்ப்பு வந்து அவருக்கு சிறைச்சாலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அப்படி வருகிற போது உங்களுக்கு மனம் எப்படி இருக்கும், என் போன்றவர்களுக்கு மனம் எப்படி இருக்கும், எந்த மனிதனுக்கும் அவருடைய மனம் எப்படி இருக்கும்? நாம் எல்லோரும் பிராமணா? காலையில் பட்டாபிஷேகம் என்று சொன்னவுடன் நீ காட்டுக்கு போய் என்று சொன்னவுடன் நீ என் தாய் சொன்னாலும் நீ சொன்னாலும் ஒன்றுதான் அம்மா நான் போகிறேன் என்று சொல்வதற்கு எல்லோரும் பிராமணனா? இல்லையே, நாம் என்ன மனிதர்கள் தானே. ஆனால் அவர் சின்னம்மா அவர்கள் தான் முதலமைச்சராக வரப்போகிறார், கவர்னர் எப்போது அழைக்கிறார் என்பதை எதிர்பார்த்திருந்த நமக்கு அவர்களுக்கு சிறைச்சாலைக்கு கதவு திறந்திருக்குது, நீ சிறைச்சாலைக்கு போங்கள் என்று உத்தரவு வருகிற போது அதற்கு பிறகும் அங்கு இருந்து சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் அழைத்து வைத்து பேசி ஆட்சி இருக்க வேண்டும். அம்மாவுக்கு தந்த ஆட்சி. ஒரே ஒரு கேள்வி, கட்சி இப்போது தினகரன் தான் இருக்கிறது, ரைட்? இல்ல அது இல்லை. இல்ல கட்சி எப்படி அவரிடம் இருக்கும்? கட்சிக்கு பொதுச் செயலாளர் சின்னம்மா தானே. அவர்களால் அதை கவனிக்க முடியவில்லை என்பதால் இருங்க. அவர்களால் அப்ப கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா தான் இல்லையா? ஆமா, நீங்க கட்சி எந்த சசிகலா? அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து நீங்க போஸ்டர் எல்லாம் கிழிச்சீங்களா? அந்த சசிகலாவா? பேனர் எல்லாம் எடுத்து மூடுனீங்களா? அந்த சசிகலாவா? நான் சொல்றது கேளுங்க. அதாவது அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் நடந்தது ஒரு அது சரியானது என்று நான் ஒப்புக்கொள்ளவில்லை, நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அதிமுகவோட தலைமை அலுவலகத்தில் போய் சசிகலாவினுடைய போஸ்டரை கிழிப்பதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? அப்படி கிழிக்க முடியுமானால் அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? நீங்க யாரோ ஒருவர் செய்தார், அதை உடனே தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது. அதற்கு மேல் அது ஒரே ஒரு பேனர் மட்டும் எடுத்தார்கள், அது உடனே தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது. அந்த பேனர் மீண்டும் வைக்கப்படவில்லை. வச்சிருக்கு, இப்ப இருக்கு, அவங்க படம் இருக்கு. எடுக்கப்பட்ட பேனர் இப்போது வைக்கப்படவில்லை. எடுக்கப்பட்ட பேனர் அந்த காலியிடமாகவே இருக்கிறது, அது வேறு விஷயம். ஏன் இல்ல அது வைப்பாங்க, மறுபடியும் திரும்பி வைக்க. நாங்க ஒவ்வொரு போஸ்டரும் ஒவ்வொரு நோட்டீஸும் ஒவ்வொரு பேனரும் தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கு. நான் சொல்றது கேளுங்க, நான் கூட கேட்டிருக்கேன், சிறுபான்மை நலப்பிரிவில் இருந்து எனக்கு ஒரு போர்டு வைப்பதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று நான் 2 வருஷமா கேட்கிறேன். எனக்கு அதுல இடம் கிடைக்கல. ஒவ்வொரு அணியும் ஒரு போர்டு வச்சிருக்காங்க. எப்படி சுத்தி பார்த்தாலும் அந்த எங்க சிறுபான்மை நல பிரச்சனையை வந்து சுருக்கிட்டு இருக்கீங்க. சொல்ல போனா நீங்க டிவியேட் பண்றீங்க. என்னுடைய கேள்வி, நான் டிவியேட் கட்சியினுடைய அதிகாரம் சசிகலாவிடம் இருக்கிறது. சசிகலாவினுடைய பேனரை இப்போதும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் உங்களால வைக்க முடியலங்கிற ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள்? கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா தான், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா என்றுதான்
இன்று வரை நாங்கள் அஃபிடவிட் தாக்கல் செய்து கொண்டிருக்கிறோம். சொல்றது வேற, ஆக்சுவலா இருக்கிறது வேற. இல்ல ஆக்சுவலா இருக்கிறது அதுதான். இல்லை அவங்க சொன்னதான். இப்போ சின்னம்மா தானே வந்து திண்டுக்கல் சீனிவாசனை பொருளாளராக நியமித்திருக்கிறார். சின்னம்மா தானே இப்போ செங்கோட்டையனை அவைத்தலைவராக நியமித்திருக்கிறார். அப்போ அவர் செங்கோட்டையன் அவைத்தலைவர் என்பது செல்லும் என்றால் அமைச்சர் ஜெயக்குமாருக்கும் சேர்த்தே பொதுச் செயலாளர் சசிகலா, ரைட்? ஆமா. ஆனா ஜெயக்குமார் அப்படி சொல்லலையே. இல்ல இப்ப யார் எல்லாரும் ஏன் சொல்லல? பொதுச் செயலாளர் இல்லைன்னு அவர் சொன்னாரா? இல்லையே. ஒதுக்கி வைக்கிறோம் என்கிற வார்த்தை ஒதுக்கி வைக்கிறோம்னு அவர் சொன்னது யார? சின்னம்மாவை இல்லையே. தினகரனை சார்ந்த ஒரு அத்தனை பேரையும் யார் யாரும் நாங்க எடுத்துக்கிட்டு சொல்றேன்னா, நீங்க ஒதுக்கி யாரும் அப்படி அந்த மாதிரி ஒதுக்கி வைக்க முடியாது. ஒரு ஜெனரல் செக்ரட்டரிய நீங்க வந்து சட்டப்படி ஒதுக்கி வைக்க முடியாது என்பது வேறு. ஜெயக்குமாருடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னங்கிறதா என்னுடைய கேள்வி. அவர் சாதாரண நபர் இல்ல, கட்சியினுடைய மூத்த தலைவர். நான் சொல்றேன், அதாவது இணைப்புக்கு 2 அணியும் இணைப்புக்கு வந்து பாதகமாக இருக்கின்ற சில செயல்களை அப்படியே கொஞ்சம் விலக்கி வைத்து விட்டு 2 அணி பாதகமான இருக்கின்ற செய்திகள் தான் சொன்னேன். நீங்க உடனே அதுக்கு ஒரு புள்ளி வச்சு நோக்கத்தை வச்சு என்ன கேட்கிறீங்க? உடனே கேட்கிறீங்க பாதகமான செயல் சசிகலா தினகரனும் இல்லாம வேற ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். இல்ல பாதகமான செயல்களாக நமக்கு கருதப்படுகின்றவர்களை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு நம்ம ஒன்று சேர முடியுமா என்று பார்த்தார்கள். அது நடக்கவில்லை. அந்த கொஞ்சம் எவ்வளவு இல்ல, அது நடக்கவில்லை. இப்ப 30-40 நாள் நடக்கலங்கிறது எங்களுக்கு புரிகிறது. ஆனால் இப்போதும் அதே பழைய நிலைப்பாட்டில் இருக்கு. அதை மீண்டும் நடத்துவதற்கு அது இந்த மாதிரி கட்சி ஒன்றாக வேண்டும் என்றுதான் நான் ஒதுங்கி இருப்பதாக சொன்னேன். அப்போ கட்சி ஒன்றாகவில்லை. அதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருகின்றன. 2 பக்கமும் இருந்து வருகின்ற செய்திகள் நம்ம கட்சி இணைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கவில்லை. எனவே நான் மறுபடியும் பொதுச் செயலாளர் சந்தித்து பேசி கட்சியை ஒன்று செய்ய போகிறேன் என்று தான் தினகரன் சொல்கிறாரே தவிர ஆட்சி என்கின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை, அதற்குள் வரவே இல்லை. கேள்வி தினகரனுக்கும் ஆட்சிக்குமான தொடர்பு குறித்து இந்த நிகழ்ச்சி தொடங்கியதிலிருந்து நான் கேள்வியே கேட்கல. ஜெயக்குமார் அவர்கள் கட்சி குறித்தும் கட்சியினுடைய தலைமை குறித்தும் என்ன மாதிரியான பார்வை வச்சிருக்கிறார்? அந்த பார்வை தான் கட்சியினுடைய பார்வையாங்கதான் என்னோட கேள்வி. என்ன மாதிரியான பார்வை? ஒவ்வொருத்தரும் சொல்றதும் கட்சியினுடைய பார்வையாக இருக்க முடியாது. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்கள் சொல்வதும் கட்சியினுடைய பார்வையாக இருக்க முடியாது. ஆனால் ஜெயக்குமார் சொல்வதை அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. அமைச்சர் ஜெயக்குமார் சொல்வதை அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. நான் அமைச்சர்கள் எல்லாம் கலந்து பேசி அதனுடைய முடிவை தான் ஜெயக்குமார் சொல்கிறார். அது உண்மைதான். நான் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஜெயக்குமாருடைய எண்ணமும் அண்ணன் தினகரனுடைய எண்ணமும் எல்லாருடைய எண்ணமும் இந்த கட்சி ஒன்று சேர வேண்டும் என்பதுதான். அப்படி இல்லைங்கிறத இல்ல கட்சி ஒன்று சேருவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அதைத்தான் பார்க்கிறார். அதே நேரத்தில் கட்சி ஒன்று சேரவும் வேண்டும், ஆட்சியும் காப்பாற்ற வேண்டும். தொடர்ந்து பேசலாம். பெருமாள் சார் சொல்லி இருக்கிறாரு, அவங்க சொல்லி இருக்கிறாங்க, பதில் வேணாமா? சார் வந்து இவர் வியாபாரின்னு சொல்றாரு, முதலமைச்சரை வந்து அரசியல் வியாபாரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து அரசியல் வியாபாரின்னு சொல்லல, வியாபாரி ஓரளவுக்கான வர்த்தகம் இருக்கிற மாதிரி அவர் சொன்னார். ஒரு வியாபாரி என்று சொன்னார். வியாபாரம் கவுண்டர் மூவ்னு சொன்னார். இல்ல இல்ல, அதான் வியாபாரம் என்பது வேறு, பாலிடிக்ஸ் என்பது வேறு. அது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய சொற்கள் அல்ல. எனவே அதை நான் மறுக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு வேற ஒன்றும் நான் சொல்ல அதுக்குள்ள வரல. அப்புறம் வந்து எல்லாமே அம்மா இருக்கிற போதும் எல்லாமே சின்னம்மா தான் என்று அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எல்லோரும் சொன்னார்கள் என்பதையும் நான் மறுக்கிறேன். அப்படி யாரும் சொல்லவே முடியாது. அப்படி யாரும் சொல்லவே இல்லை. அம்மா இருக்கிற போதும் சின்னம்மா தான் அம்மாவைக்குள் இருந்தார்கள் என்று அம்மா மறைவுக்கு பிறகு நாங்கள் சொன்னதாக சொல்வதை நான் ஏற்கவில்லை. அது சரியான கருத்து. ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு சின்னம்மா என்று அழைத்து போயஸ் கார்டன் வீட்டு வாசலில் போய் நின்றவர்கள் எல்லாம் திமுகவினரா? இல்ல, அண்ணா திமுக தான். அவர் அப்படி சொல்லல, சார் அப்படி சொல்ல. நான் அதை ஒத்து எல்லாருமே சேர்ந்து நாங்க எல்லாரும் தான் சொன்னோம், சின்னம்மாவால் தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும் என்று. தலைவர்கள் எத்தனை பேர் ஜெயலலிதாவிற்கு அரசியல் வழிகாட்டியாக இருந்த சசிகலான்னு கொடுத்த பேட்டிகள் இப்போதும் எல்லா தொலைக்காட்சிகளிலும் இருக்கிறது. அரசியல் வழிகாட்டியா இருந்து அப்படி பேட்டி கொடுத்திருந்தால் அது தவறு. அரசியல் வழிகாட்டியாக சின்னம்மா இருந்தார் என்று அப்படி பேட்டி கொடுத்திருந்தால் அது முழுக்க தவறு. அதை முன்னால் ஏற்றுக்கொள்ள வேற யாரும் சொல்லல, அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில. அந்த மாதிரி சொல்லியிருக்கவே முடியாது. நீங்க வேணா அப்புறம் செந்தமிழ் செல்வி அவர்கள் பேசும் அழகு தமிழ் செல்வியா அழகு தமிழ் செல்வி அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள், பொதுச் செயலாளர் வேறு இது வேறு, அப்போ முதலமைச்சர் வேறு என்று சொன்னார். இப்போ பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஒன்று தான், அதை நான் வேறு என்பதை ஒப்புக்கொள்ள முடியாது என்றார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவர் பொதுச் செயலாளராக இருக்கிறவர் அவர் முதலமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு அவர் முதலமைச்சராக இருக்கிற போது நாவுடன் நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளராக இருந்தார், அவர் முதலமைச்சராக இருந்தார். அது பாவுசா பொதுச் செயலாளராக இருந்தார், அவர் முதலமைச்சராக இருந்தார். ராமநந்தம் பொதுச் செயலாளராக ராமநந்தம் பொதுச் செயலாளராக இருந்தார், அவர் முதலமைச்சராக இருந்தார். இப்படி பொதுச் செயலாளர் தனியாகவும் முதலமைச்சர் தனியாகவும் இருந்திருக்கிறார்கள்.
ஏற்கனவே இதற்கான உதாரணங்கள் இருந்திருக்கின்றன. அதிமுக உதாரணங்கள் இருந்திருக்க, வேறு கட்சிக்கு நான் போகவில்லை. எனவே உதாரணங்கள் இருக்கின்றன. செந்தமிழ் செல்விக்கு வயது குறைவாக இருப்பதால் இணைந்து செயல்பட வேண்டும் என்றுதான் நான் சொன்னேன். பொதுச் செயலாளரும் முதலமைச்சரும் வேறு வேறாக இருந்து இணைந்து செயல்பட்டு இருக்கிறார்கள். அதே போல இணைந்து செயல்பட வேண்டும் என்பதால் எங்களுடைய பெருமாள்மணி ரொம்ப நேரமா குறுக்கிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க பெருமாள்மணி. இல்ல அது நீங்க சில இடங்கள்ல அரசியலை தவறு நம்ம நுட்பமா கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த அரசியல் என்பதே ஒரு புறத்தில் பேனரை எடுப்பது வேறு சில காரணங்களை முன்வைத்து, ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தொடர்ந்து அஃபிடவிட்ல வந்து பொதுச் செயலாளருங்கிற இடத்துல வந்து அவங்க சசிகலாமாவை தான் முன்னிறுத்துறாங்க. அரசியலினுடைய செயல்பாடுகளை ஒரே நிமிஷம், என்னன்னா தொடர்ச்சியாக அதிமுக பல்வேறு விதமான ஸ்ட்ராட்டஜி மூவ்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இப்போதும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா, ஆனால் சசிகலாவினுடைய போஸ்டரையோ பேனரையோ திரும்பவாக அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்துக்குள்ள வைக்க முடியாது. இப்போதும் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், ஆனால் டிடிவி தினகரனை கட்சியில் சேர்த்துக் கொள்ள தயாராக இல்லை. அவர் இல்லாமையே கட்சியும் ஆட்சி வழிநடத்த முடியும் அப்படிங்கிறார் ஜெயக்குமார். ஆனால் இது எல்லாவற்றிற்கும் பின்னாலும் ஒரே விதமான போர்சஸ் இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒட்டுமொத்தமாக மக்களையும் அரசாங்கத்தையும் எதிர்கட்சிகளையும் சமாளிப்பதற்கான ஒரு உத்தியை திட்டமிட்டு காய் நகர்த்துகிறது அதிமுக. இல்ல, அதிமுக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு போராடுகிறது. ஏனென்றால் அதுல ஒரு பெரிய தலைமை மாற்றம் நடக்கிறது. அதை நாம மறந்துடக்கூடாது. ஜெயலலிதா அம்மா போன்ற ஒரு பெரியங்கொண்ட தலைவர் போன பிறகு ஒரு வழக்கை சந்திக்கிறார்கள், அதில் ஒரு பிளவை சந்திக்கிறார்கள். இந்த இடத்தில் அவர்கள் போராடுகிறார்கள். இன்றைக்கு கூட ஐயா ஜெயக்குமார் வந்து தினகரன் ஐயா சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு தான் பதில் சொன்னாரே தவிர சசிகலா அம்மா சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கோ பொதுச் செயலாளர் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கோ அவர் பதிலளிக்கவில்லை என்பதை நாம் அணுகி பார்க்க வேண்டும். அதனால் இதை ஒரு அரசியல் கட்சியினுடைய போராட்டம், ஒரு அரசியல் கட்சியினுடைய உத்திகள் என்கிற அளவில் நீங்கள் புரிந்து கொள்வீர்களே. ஆனால் பாதுகாப்பதற்காக முதலிலே சொன்னதை போல இந்த ஒட்டுமொத்த ஆட்டத்திற்குள் அதிமுகவை இன்றைக்கு உட்பகையும் சூழ்கிறது, வெளிப்பகையும் சூழ்கிறது. இது எல்லா மாநில கட்சிகளும் அவர்களுடைய பலவீனமான காலத்தில் எதிர்கொள்ளக்கூடிய சவாலைத்தான் இன்றைக்கு அதிமுகவும் சந்திக்கிறது. இது ஒன்றும் புதிதல்ல. ஒரு பேட்டியிலே கலைஞரே சொன்னார், டெல்லியினுடைய விருப்பங்களுக்கு ஏற்றார் போல நண்பர் ராமச்சந்திரன் வந்து சேர்ந்தார் என்று ஒரு பேட்டியில் சொன்னார். ஆக மத்திய அரசு எப்படி இயங்குகிறது, மாநில அரசு எப்படி இயங்குகிறது என்று தெரியும். தேசிய கட்சிகள் எப்படி இயங்குகின்றன, மாநில கட்சிகள் எப்படி இயங்குகின்றன என்பதை நாம் புரிந்து கொண்டமே. ஆனால் அதிமுகவுக்கு இன்றைக்கு உட்பகையும் இருக்கிறது, வெளிப்பகையும் இருக்கிறது. அந்த இரண்டிலிருந்தும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அதிமுக போராடுகிறது. அதிமுகவினுடைய உட்பகை என்னவென்பது நமக்கு தெரியும். அதிமுகவினுடைய வெளிப்பகை என்பது வரலாறு அறிந்த வரையில் திமுக. நீங்க வேற யாராவது வச்சிருக்கீங்களா? இல்ல, ஒரு திமுக என்பது அவர்களுடைய பங்காளிகள். அதை நீங்க வந்து அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா திமுகவின் மீதான அதிமுக மீதான கடுமையான விமர்சனம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தொடரை பெருமாள்மணி முன்மொழிந்திருக்கிறார். கடந்த 50 ஆண்டு கால அரசியல் அப்படித்தான் இருந்திருக்கா? 50 ஆண்டு கால அரசியல் அப்படித்தான் நண்பா இருந்திருக்கிறது. அப்படி இயங்க அந்த திராவிட இயங்கியல் இருந்ததனால்தான் இந்த மண்ணை அவர்களால் 50 ஆண்டு காலம் காப்பாற்ற முடிந்தது. அதனால்தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு நேரத்தில் 50 ஆண்டு காலமாக தமிழகத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள். அதிமுகவை இப்போது யாரிடமிருந்தோ காப்பாற்ற வேண்டும். இந்த யார் ஐயா ஸ்டாலினுடைய அறிக்கையில் யாரை சுட்டிக்காட்டினால் என்பது நண்பருக்கு மறந்திருக்காது என்றே நான் நினைக்கிறேன். கடுமையான நீங்க படிச்சது போலவே நானும் படிச்சிருக்கிறேன். அந்த யார் என்று பெருமாள்மணி அவர்கள் சொல்ல மறுப்பதற்கான காரணம் தான் எனக்கு புரியல. இவன் அன்வராஜா அவர்களே பல மேடைகளில் போட்டு உடைத்த ஒன்றை இவ்வளவு முறை மூடி மறைப்பதற்கான அவசியம் என்ன? இல்ல அங்க பாருங்க, நான் ஒரு அரசியல் விமர்சகர் என்கிற அளவில் நான் என்னுடைய நேரடி புரிதல்களுக்கும் ஊகங்களுக்கும் நண்பர்கள் மூலம் வருகிற செய்திகள் எல்லாவற்றையும் கலந்துதான் ஒரு பொது மேடையில் நான் பேசுகிறேன். அப்படி பேசுகிற பொழுது சில இடங்களில் தரமான சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய உத்தியாக இருக்கிறதே தவிர மற்றபடி நான் சொல்ல வந்த கருத்தில் எந்த மாற்றமும் இருக்க முடியாது. ஆனால் இந்த நாள் என்பது அதிமுக தன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சவால்களை எல்லாம் தாண்டி கடந்து வருவதற்கான ஒரு நாள் என்றே நான் மதிப்பிடுகிறேன். ஒரு திராவிட அரசியலில் அதிமுக மிக சிறப்பாக கையாண்ட நாட்களில் ஒன்று இது என்பது என்னுடைய மதிப்பீடு. இல்ல, இப்போ அவங்க ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்காங்கிறது எதை வச்சு சொல்றீங்க? தொடர்ச்சியான ஒன்றுக்கு பின் முரணான அறிக்கைகள், ஒற்றை தலைமை இல்லாதது, தொடர்ச்சியான குழப்பங்கள், ஒரு கட்சியினுடைய பிரச்சனையை தலைமைச் செயலகத்தில் 2-3 மணி நேரம் உட்கார்ந்து விவாதித்துக் கொண்டிருப்பது, அதை தமிழகத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக மாற்றுவது, இதெல்லாம் அதிமுக சரியான வழியில் போய் கொண்டிருப்பதற்கான அடையாளமா?
நிச்சயமாக, அதாவது ஒரு ஆளுங்கட்சிக்கு ஏற்படுகிற சவாலையும் ஆட்சிக்கு ஏற்படுகிற சவாலையும் நீங்கள் பிரித்து பார்க்க கூடாது. அது ஒரு ஜனநாயக தன்மை இல்லை. நாம் ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியில் இருக்கிறோம். அந்த கட்சிக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் என்றால் அது ஆட்சிக்கும் ஏற்படும். அந்த கட்சிக்கு ஒரு பாதிப்பு உள்ளிருந்தோ வெளியிருந்தோ ஏற்படும் என்றால் அது அந்த ஆட்சியினுடைய கொள்கைகளிலேயும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் அதனுடைய சித்தாந்தங்களை யாரோ ஒருவர் பாதிப்பை ஏற்படுத்துவார்கள் என்றால் அது ஆட்சியிலும் ஏற்படுத்தும். ஆனால் ஆட்சி வேறு கட்சி வேறு என்றெல்லாம் பார்க்க கூடாது. ஆனால் இந்த ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியில் ஆட்சிக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் கட்சிக்கும் நிச்சயமாக உண்டு. ஆனால் இந்த நேரத்தில் அதிமுகவினுடைய தலைமையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக அம்மானியினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய சசிகலா அம்மாவும் அதனுடைய அதிகார மையங்களாக இருக்கக்கூடிய சசிகலா அம்மா குடும்பத்தினரும் முதலில் இந்த ஆட்சியை நாம் நல்லபடியாக காப்பாற்றிக் கொள்ளலாம், பிறகு கட்சி சந்திக்கிற சவால்களை எதிர்கொள்ளலாம் என்கிற முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதற்கு ஏற்ப தெளிவாக காய் நகர்த்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு வந்த இந்த அறிக்கையோ ஜெயக்குமார் ஐயா அறிக்கையோ அல்லது தினகரன் ஐயாவினுடைய பேட்டியோ எந்த இடத்திலும் தினகரன் ஐயாவையும் அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தி விடவில்லை, சசிகலா அம்மா குடும்பத்தையும் அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தவில்லை. ஒரு ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணுகிறார்கள். திரைமறைவில் பேச வேண்டியதை தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக மற்ற புறக்காரணிகளும் அதிமுகவிற்கு சாதகமாகவே இருக்கிற காரணத்தினால் அவர்கள் இந்த சவாலில் இருந்து எளிதாக மீண்டு வருவார்கள், விரைவில் மீண்டு வருவார்கள் என்றே நான் நம்புகிறேன். தொடர்ந்து பேசலாம் பெருமாள் மணி. தொடர்ச்சியாக இரு தரப்பிலும் முன்வைக்கிற அந்த 60 நாட்கள் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 4ஆம் தேதி அவர்கள் முன்வைக்கிற அந்த 60வது நாள் என்ன நடக்க போகிறது தமிழ்நாட்டில், எந்த அடிப்படையில் 60 நாள் காத்திருக்க போவதாக டிடிவி முன்வைக்கிறார், இன்னும் 60 நாளில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழப் போவதாக ஓபிஎஸ் அணியும் நம்புகிறது, 60 நாளில் என்ன நடக்க போகிறது என்று இவர்கள் யோசிக்கிறார்கள். கூடுதலாக கேள்விகளை எழுப்பலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு. கேள்வி நேரம் தொடர்கிறது. மீண்டும் கட்சி பணிகள் தினகரன் அச்சப்படுகிறார்களா அமைச்சர்கள் என்கிற கேள்வியை முன்வைத்திருக்கிறோம். தினகரனுடைய மீண்டும் வருகை அதிமுகவை என்ன செய்யும் என்கிற ஒரு கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் முன்வைத்திருந்தோம். நியூஸ் 7 தமிழனுடைய ட்விட்டர் பேஜில் இந்த ஒரு போல் ஒன்று நடந்துட்டு இருக்கு. தினகரன் வருகை அதிமுகவை என்ன செய்யும், பலப்படுத்தும், பலவீனப்படுத்தும், குழப்பும், எதுவும் செய்யாதுன்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம். நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் தொடர்ந்து வாக்களிச்சுட்டு இருக்காங்க. அந்த வாக்களிப்பு முடிவுகளை இன்னும் சில நிமிடங்களில் பார்க்க இருக்கலாம். அன்பராஜா சார், அடுத்த 60 நாள், அந்த 60 நாள் என்ன நடக்க போகுது, எதற்காக இந்த 60 நாள் தியானம், எதற்கு இந்த 60 நாள் பொறுமை? சார், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு கணித்து சொல்கின்ற ஆற்றல் எந்த மனிதனுக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. எனவே அடுத்த 60 நாளுங்கிறது இந்த ஒரு டார்கெட். அடுத்த 60 நாளைக்குள்ள 2 அணியும் ஒன்று சேர்ந்து விடும் என்பதுதான் எங்களுடைய சேர்ந்துவிடும் என்று எங்களின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் இந்த வார்த்தைகள். ஒரு 40 நாள் கடந்து விட்டது, இன்னொரு 15-20 நாள் பொறுத்திருந்தால் நீங்கள் வெளியில் சொல்வது அல்லது இப்போ மீடியாவில் பேசுகின்ற பேச்சுக்கள், பத்திரிகையில் வருகின்ற செய்திகள் எல்லாம் தாண்டி பல பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 2 அணியையும் இணைப்பதற்கு வேண்டிய பல பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது பலரும் மிகப்பெரிய நபர்கள் எல்லாம் அதில் தலையிட்டு பேசி கொண்டிருக்கிறார்கள். எனவே அடுத்த 60 நாளுக்குள் எல்லாம் நல்லபடியான முடிவுகள் வரும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். அதைத்தான் அடுத்த 60 நாள் போகட்டும், 60 நாட்களுக்குள் முடித்து விடலாம் என்று சொல்லுகிறோமே தவிர வேறு ஒன்றுமில்லை. நீங்கள் நான் ஒன்றை தெரிவிக்க விரும்புகிறேன். இன்னும் 4-5 நாட்களுக்கு பிறகு கூட இந்த இரு அணிகளுக்கான இணைப்பு சம்பந்தமான நல்ல தகவல்கள் எல்லாம் வருவதற்கான பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கின்றன. டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. யார் யாரை சந்திக்கிறார்கள் என்பதல்ல, அவர் என்னை சந்திக்கிறார், நாங்கள் உங்களை சந்திக்கிறோம், நம்முடைய அழகு தமிழ் செல்வி சொன்னதை போல நாங்கள் அவரோடும் இணைய வேண்டும் என்ற ஒரு பரவாயில்லை, அவர் சொல்வதை போல இருந்தாலும் பரவாயில்லை, அதுக்கு நான் ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. எப்படியாவது இந்த கட்சி இணைந்தால் போதும். ஏன்னா இந்த கட்சி எப்படி வளர்க்கப்பட்டது என்பதை நாங்கள் எல்லாம் அறிவோம். எனவே இந்த கட்சி ஒன்று சேர்ந்த நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக வேண்டும் என்பதுதான் கட்சி தொண்டர்களுடைய விருப்பம். இதை ஓபிஎஸ் அவர்களும் உணர்ந்திருக்கிறார், சின்னம்மா அவர்களும் உணர்ந்திருக்கிறார், அமைச்சர் பெருமக்களும் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த ஆட்சியும் கட்சியும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். அதற்கு சில தியாகங்களை, சிலவற்றை நாம் விட்டுக் கொடுத்தே ஆக வேண்டும் என்கிற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய டார்கெட் தான் இந்த 60 நாட்கள். ஓகே, தினகரனை எதிர்க்கிற ஒரு நேரடி முகமாக திரும்ப திரும்ப நமக்கு ஜெயக்குமார் அறியப்படுகிறார். அவரை ஒரு முன்வைக்கிறாங்க. ஆனா இதற்கு பின்னால் தினகரனை நேரடியாக எதிர்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தயக்கம் இருக்கிறதா? எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொன்ன மாதிரி வியாபாரி, மிகப்பெரிய ராஜதந்திரி. இப்போ நீங்கள் நீங்க சொன்ன வியாபாரிக்கான அர்த்தம் மிகப்பெரிய ராஜ், அதான் ஸ்ட்ரைக் பர்சன், லாப நஷ்டம் கணக்கு பார்த்து கரெக்டாக மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். நம்ம மோடி மாதிரின்னு வைங்களா, பழைய நரசிம்மராவ் மாதிரி எடுத்துக்கிடுங்களா. அப்போ அவர் தெரியல அவர் யாருன்னு. இப்போ நீங்கள் ஓபிஎஸ் எமோஷனலாக போய் சசிகலா லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடராக தேர்ந்தெடுத்தாங்க, ப்ரொப்போஸ் பண்ணாங்க, ஜெயலலிதா மாதிரி விளம்பரம் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அந்த பொசிஷன் என்ன இருந்ததுன்னா
ஓபிஎஸ் வந்து அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து சட்டப்படி இறக்கணும்னா அது மிகப்பெரிய முடியாத ஒரு காரியமாக தான் இருந்தது. அவர் அந்த அளவு ஒரு வாய்ப்பை கூட வந்து அவர் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான்டர்லாம் நடுவ விட்டுட்டார். இப்போ ஓபிஎஸோட இதுவும் வந்து எடப்பாடிக்கு ஒரு படிப்பினை, மற்றொரு கிளை செயலாளர் இருந்து வளர்ந்தவர் இன்னைக்கு வந்து அவரை தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார். நீங்கள் எல்லாருமே அவர் வந்து இந்த நம்ம வாதங்களில் கூட சசிகலாவுக்கு டம்மி இவருன்னு சொல்லும்போது கூட இல்லை அவர் தன்னை அசெப்ட் பண்ணுவாருங்க மாதிரி. இப்போ 100 நாள் அரசு தன்னோட 100 நாள் அரசுன்னு தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். ஒன்று. அடுத்தால வந்து அவர் அதை மட்டும் செய்கிறார். பாஜகவினுடைய 3 ஆண்டு சாதனையும் சேர்த்து இல்லை சொல்றாரு. ஓகே, பாஜக கூட வந்து ஜெயலலிதா கூட்டணி போகலையா, 98ல கூட்டணி போகலையா? ஆனால் மத்திய அரசினுடைய சாதனை மலரை ஒரு காலம் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் வெளியிட்டதில்லை. முஸ்லீம் கூட்டத்தில் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப 2004 போகலையா? அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து அதிமுகங்கிறது அஇஅதிமுக அணி மாத்தலையா தன்னை? அது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அதிமுகவை அனைத்து இந்திய அண்ணா பரந்த நோக்கத்தை பேசும்போது நான் இடையில இல்ல நான் பேசும்போது என்ன பற்றி சொல்லும்போது கூட அண்ணன் தானே இடையில படல, அண்ணன் என்ன பேசிட்டுன்னு விட்டுட்டேன். பேசுங்க நான் சொல்றேன். இது வந்து அதிமுக அணி மாத்தலையா? அடுத்தபடியா வந்து தன்னை ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண இந்திரா காந்தியின் கேண்டிடேட்டை வலிய போய் ஆதரவு கொடுக்கலையா? மதுரை மாநாட்டில் வந்து இந்திரா காந்தியை டிஸ்மிஸ் பண்ண இந்திரா காந்தியை மீனாட்சியில் பொலிட்டிக்கல் சர்வைவல். அப்ப இன்னைக்கு வந்து எடப்பாடிக்கு பொலிட்டிக்கல் சர்வைவல் வராது வந்த மாமணி ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பு வந்து ஒரு கிளீனா அசெட் பண்ணிட்டு இருக்காரு. நேற்று வந்து முந்தானத்து வந்து இவரு திமுக விவசாய அணி சேர்ந்த KP ராமலிங்கமே வந்து எடப்பாடி பழனிசாமியை பாராட்டக்கூடிய அளவில் இருக்கிறாரு. மேட்டூர் அணை தூர்வாரக்கூடிய பணியை பண்றாரு, வண்டல் மண்ணு கிளீன் பண்ணலான்னு சொல்றாரு. நீரா விஷயம் வந்து ஜெயலலிதாவே IMFL ஓனர்ஸுக்காக பண்ணாத ஒரு விஷயத்தை இவர் இன்னைக்கு பண்றாரு. அப்போ அவருக்குன்னு ஒரு அரசியல், அவருக்குன்னு ஒரு வியூகம், அவருக்குன்னு ஒரு சோசியல் போலரைசேஷன் அவர் போறாரு. அந்த இதுல மோடியை அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல என்ன இருக்குது? நீங்க வந்து 2009 வந்து கோவை, ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, கரூர் இங்க தானே அதிமுக ஜெயித்து, கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் டாமினேட் இருந்தோட தென் மாவட்டத்தில் தென்காசி மட்டும் தானே ஜெயித்து. அப்போ அவருக்கு ஒரு முதல்ல வந்து அவரை பலப்படுத்துவார், ஒரு தளத்தில் பண்ணுவார். அதில் ஒரு பிஜேபிங்கும் போது அந்த ஏரியாக்கள் ஒன்றும் பெரிய மைனஸ் இல்லைன்னு அவர் நினைக்கலாம், அடுத்த கட்டம் பார்த்துக்கலாம் நினைக்கலாம். ஸோ அதோட வீகத்தில் ஒன்று. இன்னும் வந்து சர்வைவல் பொலிட்டிக்ஸில் அவருக்கு இருக்கக்கூடிய பலத்தில் பிஜேபியும் மோடியும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டிய முன்வைக்கிற இந்த 60 நாள் அப்படிங்கிறது என்ன காயின் சார்? 60 நாளுங்கிறது காயின் என்னன்னா, இதில் வந்து சசிகலாவும் தினகரனும் தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற. தினகரனுமே அதாவது வந்து நானே அந்த பல பதிவுல சொல்லியிருந்தேன், உங்க பொதுச் செயலாளர் படத்தை நீங்க போடலன்னா உங்க பொதுச் செயலாளருக்கு மக்கள் ஆதரவு இல்லைன்னு அர்த்தம். இட்ஸ் ராங் ஸ்ட்ராட்டஜி, பண்ணாதீங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அன்னைக்கு நீங்க என்ன சொல்லியிருக்கணும்னா, சசிகலா தான் இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்தினாங்க. ஜெயலலிதா கூட எம்ஜிஆர் இறந்த போது கட்சி 2ஆ போயிட்டு சசிகலா ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா வந்து ஒன்றுபடுத்தி இது பண்ணாங்க. இவர் பன்னீர்செல்வம் வந்து சசிகலா காலில் விழுந்தாரு, சசிகலா ப்ரப்போஸ் பண்ணாரு, இப்போ வந்து அவர் பெட்ரோல் பண்ணிட்டாருன்னு அந்த ஸ்டோரியை தான் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணணுமே தவிர, சசிகலா மைனஸ்னு அந்த இதை தள்ளி விட்டே தவிர என்ன நினைச்சாரு, 10 ஓட்டு கிடைச்சுன்னா அந்த 10 ஓட்டும் தனக்குன்னு நினைச்ச பேராசை. சசிகலா வச்சு தனக்கு கிடைச்சுங்களா? ஆக்சுவலா இவர் வந்து கட்சிக்குள்ள வர்றதே சசிகலாவால தான் வர்றாரு. ஜெயலலிதாவால ஒதுக்கி வைக்கப்பட்டு ஜெயலலிதாவால நீக்கப்பட்டு, நல்ல வேளை அவர் பேசாம இருந்தனால கைது இல்லை. இவர் இந்த நடராஜன் இவங்கள மாதிரி ஒரு கைதாகல. அப்படி இருந்தவர் வந்து மீண்டும் வந்தது சசிகலாவால் தான் வர்றார். பட் சசிகலாவுக்கு அந்த கிராட்டிடியூட் அவர் காட்டல. அவங்களுக்கும் சசிகலாவுக்கும் அவருக்கும் வந்து ஒரே வேலன்ஸ்ல இருக்காங்களாங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இவர் வந்து முதல்ல சொல்றாரு நான் ஈடுபடுவேங்கிறாரு, சசிகலா வந்து பார்த்துட்டு வரும்போது 2 months டைம்ங்கிறாரு. அப்போ 2 months டைம்ங்கிறது ப்ரூடண்டான சசிகலாவுக்கு மூவ் மாதிரி தான் எனக்கு தோணுது. 2 months டைம்ங்கிற ஒரு நல்ல டைம். இந்த 2 months டைம்ல வந்து பல மாற்றங்கள் வரலாம். மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் 2 வருமே பண்ணுவாங்க. இந்த 10ங்கிறது வந்து கூடுதல் எண்ணிக்கையில் வரலாம், இன்னும் பல மாற்றங்கள் வரலாம், இவங்களுக்கு ஒரு ரோல் கிடைக்கலாம். என்னோட அனுமானப்படி ஜெயலலிதாவோட பேக்கிங் கம்யூனிட்டி சேர்ந்த 4 பேருமே 4 லீடர் நான் கணக்கு போடுறேன். அது OPS, EPS, TTV அண்ட் ஜெயலலிதா அண்ணன் மகா தீபா 4 பேருக்குமே நான் மரியாதை கொடுத்து தான் நான் பேசுறேன். இந்த இடத்துல இந்த 10ங்கிறது அதிக அடிக்குங்கிற எண்ணம் இவருக்கு வரலாம். பட் எடப்பாடி சைட்லயும் கவுண்டர் மூவ் இருக்கும். ஓகே, நாளைக்கு தமிழ்ச்செல்வி இந்த 60 நாள் இன்னும் ஓராண்டுக்குள், இந்த ஆண்டு இறுதிக்குள் தேர்தல் வந்துடும் அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தால், நீங்கள் தேர்ந்தெடுத்த, நீங்கள் வழிபடுகிற அதிமுகவினுடைய ஆட்சியை கலைப்பதில் அவர்களை விட உங்களுக்கு மிகப்பெரிய ஆர்வம் இருப்பது போல தெரிகிறது. இல்ல, எங்களுக்கு ஆர்வம் கிடையாது, கலைப்பதில் எங்களுக்கு ஆர்வம் இல்லை. ஏன்னா அந்த குடும்ப அரசியல் தலையீட்டுல நடக்கிறதுனால சொல்றீங்க, அதுதான் அந்த தலையீட்டுல நடக்கிறதுனால மக்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்குள்ள கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கிறத தவிர ஆட்சி குறித்து யாரும் எந்த பிரச்சனையும் எழுப்புவதில்லை. ஆட்சி நிலைப்போடு இருக்க வேண்டும் அவங்க அத்தனை பேர் விரும்புறாங்க. ஆட்சி கட்சி ரெண்டும் சேர்ந்து இருக்கணும், நட்புறவோட இருக்கணும், ரெண்டுமே எதிரியா இருக்க கூடாது. ஆட்சி கலைஞர் ஏதோ சொல்றீங்க.
எப்படி கலைஞ்சிரும்னு யாரும் சொல்ல முடியாது. அதான் மக்களுடைய சப்போர்ட்டே இல்லாத போது எப்படி இந்த ஆட்சி நடக்கும் சொல்லுங்க? குடும்ப அரசியல் இருக்கும்போது எப்படி இது நடக்கும்? குடும்ப பிசினஸ், குடும்ப ஊழல் இருக்கும்போது எப்படி இது நடக்கும்? மக்களுக்கு பிடிக்காத ஒரு ஆட்சி இருக்கும்போது எப்படி நடக்கும்? நம்பர்ஸை வச்சு இவங்க ஆட்சியை நடத்தி ஆமை மாதிரி நடத்திக்கிட்டு நகர்த்திட்டு போயிட்டு ஆமை எப்ப வேணா கவிழும். அவங்கதான் அவங்களுக்கு பிரச்சனையே, அவங்கதான் அவங்களுக்கு பயமே, அவங்க ஆட்களே அவங்கள கவுத்துருவாங்க. அதனாலதான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவங்களே அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களே வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க, அதனால ஆட்சி கவரும் நாங்க கெஸ் பண்ணி சொல்றோமே ஒழிய வேற எந்த விஷயமும் இல்ல. அப்புறம் நாங்க ஏன் கவிழ்க்கணும்? நாங்கெல்லாம் கவிழ்க்க மாட்டோம். அது சசிகலா காட்டிய ஆட்சி, அதனால அது கவிழ்ந்துரும். அம்மா காட்டிய ஆட்சி கிடையாது. 122 எம்எல்ஏக்களும் ஜெயலலிதாவால் அடையாளம் 122 எம்எல்ஏக்களும் 7 கோடி மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். இப்போது அந்த மக்களையே அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப எப்படி ஆட்சி நிலைத்து நிற்கும்? மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க 122 பேரையும். ஆமா, மக்களுக்கு பிடிக்காதவங்க, மக்கள் ஆட்சி கிடையாது இது. நீங்க சொல்ற மக்கள் எந்த தீவுல இருக்காங்க? சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆட்சி, சரிங்களா? நம்பர்ஸோட ஆட்சி. இல்ல, இந்த மக்கள் யார் எங்க இருக்காங்க? இந்த மக்கள் பேச விடுங்க. இந்த மக்கள் எங்க இருக்காங்க? மக்கள் நம்ம கிட்ட தான் இருக்காங்க. ஓபிஎஸ் ஐயா பக்கம் தான் சப்போர்ட் பண்றாங்க மக்கள். ஓபிஎஸ் பக்கம் இவ்வளவு மக்கள் ஆதரவு தெரிவித்தும் ஏன் 122 எம்எல்ஏக்கள்ல ஒருத்தர் கூட இப்ப வரைக்கும் வரல? 122 எம்எல்ஏக்கள் அவங்க தான் சைன் போட்டு 4 வருஷம் ஆட்சியை காப்பாத்தணும், 4 வருஷம் ஆட்சி ஓட்டணும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க வரல. சரி, இப்போ நான் என்ன சொல்றேன், தினகரன் வந்து என்னவானது? ஓபிஎஸ்னுடைய மக்கள் சந்திப்பு ஒண்ணு பண்ணீங்க, என்னவானது? அதுதான் நான் சொன்னேனே, தர்ம யுத்த போர் நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்க. இன்னும் எங்களுக்கு ஓய்வு கொடுத்துருக்கீங்களா? நீதிமன்ற போர், அரசியல் சாசன போர், ஆர்கே நகர் போர், மக்கள் மன்ற போர் இருக்கு எங்களுக்கு. இல்ல, நீங்க மக்களை போய் சந்தித்து உண்மையான அதிமுக நீங்க தானே நிலைநாட்ட போவதாக சொல்லி கொண்டிருந்த அந்த மக்கள் சந்திப்பு என்னவானது? சந்தித்து கொண்டிருக்கிறோம். கடைசியா பார்த்த சந்திப்பு, நீங்கள் கடைசியாக பார்த்த சந்திப்பு பிரதமர் மோடியுடனான சந்திப்பு. மக்களை எப்ப சந்திக்க போறீங்க? வாரம் சந்திச்சிட்டு இருக்கோங்க. என்னங்க உங்களுக்கு தெரியாது? எங்க சந்திக்கிறீங்க சொல்லுங்க. நான் சொன்னேனே, இப்பதான் நான் லைனா நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் காஞ்சியில சந்திச்சோம், அதுக்கப்புறம் இது திண்டுக்கல், விழுப்புரம், சேலம், இப்போ அடுத்து திருவள்ளூர் மாவட்டத்துல நாங்க சந்திக்க போறோம். சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். திரைக்கடலான மக்கள் குவிஞ்சிட்டு இருக்காங்க, சரிங்களா? தினகரன் சசிகலா போய் பேசியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும், நானும் ஒரு சராசரி மனுஷியா நான் சொல்றேன், என்ன அவங்க பேசியிருக்கணும்னா, எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் ஜானகி அம்மா தனக்கு தானே ஒரு டிசிஷன் எடுத்து மக்களோட செல்வாக்கு நம்ம புரட்சி தலைவி அம்மா கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட ஆட்சியை ஒப்படைச்சது போல, தமிழ்நாட்டை ஒப்படைச்சது போல, இவங்க வந்து நம்ம மக்கள் கட்சியை ஒப்படைச்சது போல, மக்கள் செல்வாக்கு நம்ம கிட்ட இல்ல, அமைச்சர்கள் செல்வாக்கு நம்ம கிட்ட இல்ல, நம்ம போட்ட அமைச்சர்களோட செல்வாக்கே நம்ம கிட்ட இல்ல, முதலமைச்சர் செல்வாக்கே நம்ம கிட்ட இல்லன்னு தெரிஞ்சு இவங்களா விலகிக்கிறது நல்லது. அப்படி இல்லை என்றால் அவர்கள் மானம் மரியாதை இழந்து விடுவார்களோ என்ற ஒரு பயம் எனக்கு இருக்கிறது. அவர்களாக விலகி கொண்டால் நல்லது. பெருமாள் மணி சார், இந்த 60 நாள் அப்படிங்கிற இந்த நம்பர் கேம் யாருடையது, எதற்காக? இது இந்த 60 நாள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சசிகலா அம்மாவினுடைய கேம் தான். இந்த காலகட்டத்தில் சசிகலா அம்மா குடும்பத்தை சார்ந்தவர்கள் பாஜகவுடன் ஒரு முழுமையான பேச்சுவார்த்தைக்கு போவார்கள். கட்சியை இதே போல ஆட்சியை இதே போல பத்திரமாக வைத்திருப்பார்கள். ஆனால் எந்த காலகட்டத்திலும் ஐயா ஓபிஎஸ் அணி இதனோடு இணைவதற்கு சம்மதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்த ஒட்டுமொத்த அரசியல் சதுரங்கத்திலேயும் சசிகலா அம்மா அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் சின்னத்தை மீட்பதற்கு பாடுபடுவார்கள். ஆனால் இந்த 2 அணிகளினுடைய இணைப்பு என்பது சமீபத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் இந்த அரசியல் சதுரங்கத்தில் சசிகலா அம்மா குடும்பத்தின் மீது யாரோ ஒருவர் தொடர்ந்து விவாதங்களையும் விமர்சனங்களையும் வைத்துக் கொண்டு இருப்பதுதான் அவர்களுடைய அரசியல் வாழ்வுக்கு நல்லது என்று பார்ப்பார்கள். ஆக இந்த 60 நாட்களில் டெல்லியுடன் பலமாக பேச்சுவார்த்தையை நடத்துவார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு அணியான அதிமுகவோட அணியுடன் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடைபெறாது. இணைப்புக்கும் வாய்ப்பு இருக்காது. மறைமுகமாக கட்சியின் மீது, ஆட்சியின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இப்போதைக்கு அவர்கள் ஆட்சியை காப்பாற்றி விட்டார்கள். தேர்தல் ஆணையத்தில் சின்னத்தை பெற்ற பிறகு உள்ளாட்சி தேர்தல் வெற்றி என்று கட்சியை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள். அதற்குள் அரசியலில் வழக்கமாக இருக்கக்கூடிய புறக்காரணிகள் சாதகமாக மாறும் என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வந்துடும் கணிக்கிறாரே ஓ பன்னீர்செல்வம், அது எப்படி? நிச்சயமாக இல்லை. 2002 இந்த ஆட்சி என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமே. ஆனால் 2000 இந்த 4 ஆண்டுகளையும் நிச்சயமாக முடிவு செய்வார்கள். ஒருவேளை 2019 தேர்தலுக்கு பிறகு அதனுடைய முடிவுகள் அடிப்படையில் வேண்டுமானால்
அடுத்த 3 மாத காலத்தில் 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சில அரசியல் மாற்றங்களால் ஆட்சி கவிழலாம். ஆனால் இது நித்திய கண்டம் பூரண ஆயுசு என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஆட்சி நிச்சயமாக தொடரும். அதுதான் இந்த அரசியல் சதுரங்கத்தில் அதிமுகவிற்கும் நல்லதாக இருக்கும். அதிமுகவை சார்ந்து மத்தியில் காய்களை நகர்த்த வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கும் அதுதான் ஏற்புடையதாக இருக்கும். ஆட்சியை கலைப்பது என்பது எந்த விதத்திலும் யாருக்குமே சாதகமாக இருக்க போறதில்லை. அதாவது அதிமுகவை நேரடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கோ இல்லை மறைமுகமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கோ ஆட்சியை கலைப்பது சாதகமாக இருக்காது. அதனால் இது நித்திய கண்டம் பூரண ஆயுசு என்கிற அடிப்படையில் இந்த ஆட்சி நிச்சயமாக தன்னுடைய 4 ஆண்டுகளை நிறைவு செய்யும் என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு. அடுத்த காட்சிகள் எப்படி நகரணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? எப்படி நகரும்? நிறைவு சுருக்கமா? இல்ல, அடுத்த காட்சிகள் இதுல ஒண்ணும் இல்லை. அதாவது நான் சொல்றது தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு. தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய அணிக்கு அந்த சின்னம் வரும், கண்டிப்பாக ஒதுக்குவார்கள். நிச்சயமாக 122 எம்எல்ஏக்கள் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற எங்களுக்கு எல்லா ஒன்றிய செயலாளர் கிட்டத்தட்ட 4 ஒன்றிய செயலாளரை தவிர அனைத்து ஒன்றிய செயலாளரும் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். 3 நகர் கழக செயலாளரை தவிர எல்லோரும் எங்கள் பக்கம், இவர்கள் தான் பொதுக்குழு உறுப்பினர்கள், எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்களில் ஒரே ஒருவரை தவிர எல்லோரும் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். இந்த அஃபிடவிட்டில் 1.5 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் என்று சொல்லி 1.5 லட்சம் பேர்கிட்ட உறுப்பினர்கள் அத்தனை பேர்கிட்டும் ஒரு கையெழுத்து வாங்கியிருக்கிறார்களே தவிர நாங்கள் அப்படி கையெழுத்து வாங்கவில்லை. நாங்கள் கையெழுத்து வாங்கியிருக்கிறது ஊராட்சி கழக செயலாளர், கிளைக்கழக செயலாளர், அந்த நிர்வாகிகளிடம் கையெழுத்து வாங்கி, நிர்வாகிகள்லாம் எங்களிடம் தான் இருக்கிறார்கள். மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, மக்கள் செல்வாக்கு இருக்கிறன்னா மக்கள் செல்வாக்கு எங்களுக்கெல்லாம் இல்லையா? நீங்கள் மக்கள் செல்வாக்கு இருக்கிறது நிரூபிப்போமா? நீங்கள் உங்களுக்கு நான் வேண்டுமானால் இந்த தொலைக்காட்சி மூலம் தெரிவிக்கிறேன், நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன், எம்பி பதவி. உங்கள் அணியில் ஒருவரை நிறுத்துங்கள், நான் ராமநாதபுரம் தொகுதியில் மீண்டும் நிற்கிறேன். என்னை விட ஒரு ஓட்டு நீங்கள் அதிகமாக வாங்கிவிட்டால் நான் உங்களுக்கு என்ன சொன்னாலும் நான் ஒப்புக்கொள்கிறேன். மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்கிறது? மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு இருக்கிறது சொன்னால் உங்களுக்கா எங்களுக்கா? நாங்கள் மக்களோட தொடர்பு இல்லாதவர்களா? மக்களோடு நீங்கள் ஓபிஎஸ் தான் தொடர்பு வைத்திருக்கிறாரா? நாங்கள் தொடர்பை வைக்கவில்லையா? அதெல்லாம் அவர்களை ஏமாற்றிக் கொள்கின்ற வாதம். அவர்களை ஏமாற்றிக் கொள்கிறார்களே தவிர மக்கள் செல்வாக்கு எங்களுக்கு தான் இருக்கிறது. மக்கள் செல்வாக்கு அவர்களுக்கு இருக்கிறது என்பதை ஒரு காலம் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். மக்கள் செல்வாக்கு அவர்களுக்கு இல்லை. நான் ஒரே ஒரு சேலஞ்ச் பண்றேன். ஜல்லிக்கட்டுக்கு போராடின ஒரே ஒரு இளைஞன் அவங்க பக்கம் உட்கார்ந்து பேச சொல்லுங்க. உங்க முன்னாடி நான் 100 தோப்புக்காரனை போடுறேன். ஒரே ஒரு இளைஞனை அங்க உட்கார்ந்து பேச சொல்லுங்க. ஆனா அவங்கள கூவத்தூருக்கு கூட்டிட்டு போக கூடாது. அந்த இளைஞன் அவங்க அப்படியே கொண்டு வந்து உட்கார்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. நான் 100 தோப்புக்காரணம் போட தயாரா இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தங்கத்தை நம்ம குழி தோண்டி எடுப்போம். ஒரு தங்கத்தை நாங்கள் குழி தோண்டி புதைத்தோம், அவர்களால குழி தோண்டி புதைத்தோம். நாங்கள் நீதியை தேடி சென்று கொண்டிருக்கிறோம், அவர்கள் நிதியை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். எது வெற்றி பெறும் என்று பார்ப்போம். அடுத்து எலெக்ஷன் கமிஷனுடைய மூவ் எப்படியாக இருக்கும் கணிக்கிறீங்க சார்? எலெக்ஷன் கமிஷன் மூவ் ரொம்ப நாள் ஆகும். ஏற்கனவே அது இந்த 60 நாளுக்குள்ள வாய்ப்பு இல்லை. 20,000 இதை படிக்கிறதுக்கே முடியலைன்னு சொல்லி அம்மானி புரட்சித் தலைவர் அம்மானின்னு இது பண்ணாங்க. இப்போ லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கு தாண்டி லட்சக்கணக்கு போயிட்டு இது எப்படி படித்து எப்படி என்னைக்கு இது பண்ண போகிறாங்க? அதனால் எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் இப்போல்லாம் வராது. பட் கவர்மெண்ட் எடப்பாடி கவர்மெண்ட். ஓகே, இந்த நிகழ்ச்சியில் நாம் நிறைவு செய்ய வேண்டிய நேரம். ட்விட்டர் வலைத்த சமூக வலைத்தளத்தில் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருந்தோம். தினகரன் வருகை அதிமுகவை என்ன செய்யும் என்று கேட்டிருந்தோம். அதற்கு நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் அளித்த முடிவுகளோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். முதல்ல அந்த முடிவுகளை பார்த்துடலாம். தினகரன் வருகை அதிமுகவை என்ன செய்யும் என கேட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் அதிமுகவை அது பலப்படுத்தும் என 13% பேரும், பலவீனப்படுத்தும் என 27% பேரும், அது அதிமுகவை குழப்பம் என 40% பேரும், எதுவும் செய்ய போவதில்லை என 20% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தினகரன் வருகை அதிமுகவை என்ன செய்யும் என்கிற கேள்வியை முன்வைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் தினகரனுடைய வருகை பலப்படுத்தும் என 13% பேரும், பலவீனப்படுத்தும் என 27% பேரும், குழப்பும் என 40% பேரும், எதுவும் செய்யாது என 20% பேரும் தெரிவித்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.